everyone. இப்போ நம்ம ஹை லெவல் லாஜிக்கல் ரீசனிங் சீரீஸ் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக ஒரு 30 சம்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம ஹை லெவல் லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக ப்ராக்டிஸ் ஆகும். அண்ட் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் மட்டும் இல்லை, இது இங்கிலீஷ்க்குமே யூஸ் ஆகும். நிறைய வந்துட்டு இப்போ கேட்குறாங்க, இன்ஃபரன்ஸ் என்னது, அசம்ஷன் என்னது, அந்த மாதிரிலாம் இங்கிலீஷ்லேயும் கேட்குறாங்க. ஸோ இந்த செஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவே ஒரு ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கும். பிகாஸ் மெயின்ஸ் லெவலில் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு ஸ்கோர் பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள். டெய்லி நம்ம ஒவ்வொரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டைம் கன்சியூம் பண்ண போகிறதில்ல. ஸோ மறக்காமல் இந்த செஷன் ஃபுல்லாக உங்களோட சப்போர்ட் தாங்க. அண்ட் நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் குரூப்பில் இதுவரை நீங்கள் ஆட் ஆகலை அப்படின்னு ஆட் ஆகிக்கோங்க. 3 குரூப்ஸ் இருக்குது. ஒன்று அஃபீஷியல் குரூப், இன்னொன்று டிஸ்கஷன் குரூப், அண்ட் இன்னொன்று வந்துட்டு குவிஸ் குரூப். அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சப்ஸ்கிரைப் டு Unacademy ப்ளஸ். டாப் எஜுகேட்டர்ஸ் டாப் பேட்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. April 21 நிறைய நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. So, accelerator batch for SBI clerk, then CET 2021, then target SBI PO, target IBBS PO, foundation batch for all SBI exams, Gurukul batch for IBBS exam. ஸோ இந்த பேட்சஸ்லாம் வந்துட்டு April 21 ஸ்டார்ட் ஆகுது. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் Unacademy காம்பேட் எக்ஸாம் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. இது வந்துட்டு நீங்கள் மொபைலில் அட்டென்ட் பண்ணிக்கலாம். 1 hour தான் ஆகும் இந்த டெஸ்ட்டுக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதான் நம்ம Unacademyயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். 1 monthலேருந்து 2 years வரை அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் 14th Aprilலேருந்து 23rd April வரை கிராஷ் கோர்ஸ் ஃபார் IBBS PO அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம நரேசர். அண்ட் 7th Aprilலேருந்து 23rd April வரை ட்ரையல் மார்க் ஃபார் SBI கிளர்க் அப்படின்ற கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். ஓகே, இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் யூ கேன் காண்டாக்ட் நரேஷ் குமார் சார். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் இதுதான். ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு இன்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்க வர்க்காப்ஸு, இதில் கொடுத்துருக்க டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எதுவுமே நமக்கு தெரில. புதுசாக இந்த கொஷினை பார்க்குறோம் அப்படின்னா எப்படி ஆன்சர் கெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொஷினோட டீட்டெயில் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க. A sting operation by a news organization called Cobra Post claims to have revealed a deeply ingrained bias towards the ruling BJP within many of India's leading media groups, as well as willingness among some of the country's most senior media executives and journalists to take money in return for pushing a political agenda அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு எதுவுமே புரியல. ஏதோ ஸ்டிங் ஆப்ரேஷன் பை a நியூஸ் ஆர்கனைசேஷன் கால்டு கோப்ரா போஸ்ட்னு என்னமோ சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளைம்ஸ் டு ஹாவ் ரிவீல்டு, அவங்க வந்துட்டு ஏதோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டீப்லி என்கிரைன்டு பயாஸ் டுவர்ட்ஸ் த ரூலிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்க, அவங்க பாரபட்சமாக இருக்காங்க, ரூலிங் பிஜேபி பார்ட்டிக்கு ஏதோ பாரபட்சமாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித்தின் மெனி ஆஃப் இந்தியாஸ் லீடிங் மீடியா குரூப்ஸ், அதுவும் யார் இருந்திருக்காங்க, இந்தியாவிலேயே லீடிங் மீடியா குரூப்ஸ்குள்ளேயே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் அ வில்லிங்னஸ் அமங் சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் மோஸ்ட் சீனியர் மீடியா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் டு டேக் மணி இன் ரிட்டன் ஃபார் புஷிங் அ பொலிட்டிக்கல் அஜெண்டா. ஏதோ பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக வந்துட்டு போடுறதுக்காக மணி வாங்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. கண்ட்ரீஸ்லேயே மோஸ்ட் சீனியர் மீடியா எக்ஸிக்யூட்டிவ் ஜேர்னலிஸ்ட் கூட இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரிவீல் பண்ணியிருக்கதா போட்டிருக்காங்க. ஓகே, இதை வச்சு இப்போது நம்ம இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம்.
which of the following can be inferred from the above statement? இந்த மேலே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன டிடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் லீடிங் மீடியா கம்பெனிஸ் ஆர் மோர் கன்சர்ன்டு வித் டிஆர்பி rather than showing the truth. இந்த மேலே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் டிஆர்பி பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது, பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக தான் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக வராது, ஃபர்ஸ்ட் இன்ஃபரன்ஸ். ஓகே, அடுத்த செகண்ட் பார்க்கலாம். The ruling party is trying to manipulate the content provided by the media அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூலிங் பார்ட்டி ஏதோ பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு இதுக்கு மீனிங் புரியலை அப்படின்னா கூட நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆன்சர் அப்படின்றது சொல்கிறேன். ரூலிங் பார்ட்டி இஸ் ட்ரைங் டு மேனிப்புலேட் த கண்டென்ட். அப்போ ரூலிங் பார்ட்டி ஏதோ பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பார்த்தோம், எல்லாமே அந்த நியூஸ் ஆர்கனைசேஷன் அவங்கள பற்றி தான் கொடுத்துருந்தாங்க, ரூலிங் பார்ட்டியை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இதுவும் தப்பு. அடுத்து பார்க்கலாம். சம் ஆஃப் த ஜேர்னலிஸ்ட்ஸ் ஆர் கரப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரப்ட்னா என்னது, கரப்ஷன் வாங்கிட்டு பண்ணுறது. ஸோ அந்த இது இங்கே கொடுத்துருந்தாங்க, லாஸ்ட் லைனில் கொடுத்துருந்தாங்க, ஜேர்னலிஸ்ட் டு டேக் மணி இன் ரிட்டன் ஃபார் புஷிங் அ பொலிட்டிக்கல் அஜெண்டா. அப்போ தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்மளால் இன்ஃபர் பண்ணிக்க முடியுது. ஸோ ஆப்ஷன் டி ஒன்லி 3. நம்மளால் மீனிங்கே தெரில, அதோட கான்செப்டே என்னென்னு புரிஞ்சுக்க முடியலன்னா கூட ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்போ நான் பிளைண்டாக சொன்னேன். இப்போ வந்துட்டு நம்ம டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் இந்த கொஷனுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது க்ரைம் பண்ணிகிட்ருக்க ஒன்றை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது, அதுதான் வந்துட்டு ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பை அ நியூஸ் ஆர்கனைசேஷன் கால்டு கோப்ரா போஸ்ட். கோப்ரா போஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு நான் ப்ராஃபிட் இந்தியன் நியூஸ் வெப்சைட், அதுதான் கோப்ரா போஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணுறத கண்டுபிடிக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்க, அதாவது மீடியாவில் வந்துட்டு ஒரு பயாஸ் நடந்துட்டுருக்கு, அதை ரிவீல் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் வில்லிங்னஸ் அமங் சம் ஆஃப் த கண்ட்ரிஸ். இதெல்லாம் நமக்கே புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வேறு என்ன நமக்கு புரியல. மேனிப்புலேட்டுக்கு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணுறது. அதாவது இந்த செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மீடியாவோட கண்டென்ட்டை வந்துட்டு ரூலிங் பார்ட்டி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருக்க சொல்லிடுறேன். அதாவது கோப்ரா போஸ்ட் அப்படின்ற நியூஸ் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா தப்பு பண்ணுறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறது, கேட்ச் பண்ணுறது, கேட்ச் அ பர்சன் கமிட்டிங் அ க்ரைம் அப்படின்றத அதுக்கு கரெக்டான இங்கிலீஷ் மீனிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னா ஆப்ரேஷன் டு கேட்ச் அ பர்சன் கமிட்டிங் அ க்ரைம் அப்படின்றது. ஸோ கிளைம்ஸ் டு ஹாவ் ரிவீல்டு, அதாவது கோப்ரா போஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒன்று ரிவீல் பண்ணுறாங்க. என்ன ரிவீல் பண்ணுறாங்க, இந்தியாவோட லீடிங் மீடியா குரூப்ஸ் கூட ரூலிங் பார்ட்டிக்கு பயாஸ்டாக இருக்காங்க அப்படின்றத ரிவீல் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே என்கிரைண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்கிரைண்ட் அப்படின்னா என்னென்னா அதாவது ஒருத்தவங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறது, ஒருத்தவங்கக்கிட்டேயே ஃபிக்ஸ் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது தான் என்கிரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கண்ட்ரியோட மோஸ்ட் சீனியர் மீடியா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜேர்னலிஸ்ட்டு கூட எதுக்கு வில்லிங்காக இருக்காங்க, மணி வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பொலிட்டிக்கலுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு வில்லிங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்டில் டிஆர்பிக்கு தான் கன்சர்ன் ஆகி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவோட லீடிங் மீடியா கம்பெனிஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டிஆர்பிக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, உண்மையை வெளிப்படுத்தணும்னு ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் உண்மையை வெளிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தை விட டிஆர்பிக்கு ஒர்க் பண்ணுறது தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, ரூலிங் பார்ட்டி வந்துட்டு மீடியாவோட கண்டென்ட்டை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, சம் ஆஃப் த ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு கரப்டட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த கொஷின் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இந்த நியூஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க செஷன் பற்றி உங்களுக்கு இருக்க சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற உங்கள் சஜஷன்ஸையும் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.